வணக்கம். இன்றைக்கி நம்ம இட்லி மாவு வச்சுட்டு சூப்பரான ஒரு போண்டா செய்வோங்க. நல்லா மொறுமொறுப்பான இந்த போண்டா நம்ம ஈவினிங் செய்து கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு, ஆஃபீஸ் விட்டு வரவங்களுக்கெலாம் இது குயிக்காக நம்ம செஞ்சு கொடுத்துர்லாங்க. ஒரு கப் இட்லி மாவு இருந்தால் மட்டும் போதும். நல்லா மொறுமொறுப்பான இந்த போண்டா எப்படி செய்வோம் பார்ப்போங்க. இது நல்லா உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா மொறுமொறுன்னும் அருமையாக இருக்கும். வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். நான் சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கப் அளவு இட்லி மாவே எடுத்துப்போம். இது நல்லா புளிச்சு போன இட்லி மாவு தாங்க. இது ஒரு கிண்ணத்தில் ஊற்றிடுவோம். இது கூட நம்ம பொடியாக அரிஞ்ச வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக அரிஞ்சது, பச்சை மிளகாய் 1 இல்லை 1.5 எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன பீஸு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் பொடியாக அரிஞ்சு இந்த மாவில் அப்படியே போட்டுக்கலாங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் அது சேர்த்துப்போம். இந்த நான் போண்டா நல்லா மொறுமொறுன்னு வரதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துட்டேங்க. சேர்த்துக்கலாம். கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, சால்ட்டு சேர்த்துட்டு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு முறுப்பாக அருமையாக இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துப்போங்க. இது கரெக்டாக இருந்தது, அதனால் நான் ரவை சேர்க்கல. அரிசி மாவு மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்ந்து அதுபோல் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு இது சின்ன சின்ன பால்ஸாக அப்படியே ஊற்றிடலாங்க. இந்த எண்ணெயில் அப்படியே கிள்ளி போட்டுடலாம். ஒரு 6 இல்லை 7 பால்ஸாக நம்ம இதில் கிள்ளி போட்டுடலாங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போங்க. வெந்துருச்சு. இது கரண்டியில் அப்படியே எடுத்து விட்டு இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுட்டு 2 பக்கம் நல்லா செவக்க வேக வச்சுக்கலாம். ரெண்டு 3 தடவை இதை போல் திருப்பி போட்டுட்டு நம்ம நல்லா செவந்ததும் எண்ணெயெல்லாம் வடிய விட்டுட்டு எடுத்துருவோங்க. அருமையான போண்டா தயாராகிடுச்சுங்க. இட்லி மாவில் செய்த போண்டா அருமையாக தயாராகிடுச்சு. லெஃப்ட் ஓவர் இட்லி மாவு போண்டா. இந்த போல் நம்ம எல்லா மாவையும் ஊற்றிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இதெல்லாம் வச்சு கொடுக்கலாங்க. எதுவுமே இல்லைன்னா நம்ம டொமேட்டோ சாஸ் கூட வச்சு கொடுக்கலாம். வெளியில் நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு முறை இது போல் இட்லி மாவு இருந்ததுன்னா செய்து பாருங்கள். ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக் இது போல் போண்டா செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.